அனன்யா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எந்திரடி. அனன்யா, சொல்லு அனன்யா. போச்சு போச்சு போச்சு. ஜெய், அம்மா. மேடம், அம்மா நான் எதுவும் பண்ணலாமா? அனன்யா சொல்லு அனன்யா. ஐயோ, என் வாழ்க்கையே போயிடுச்சு. அப்பா என்ன நம்புங்கப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. அன்பரசி, உங்களுக்கே தெரியும்ல, சொல்லுங்க அன்பரசி, நான் எதுவும் பண்ணல. டேய், கீழே வாடா. வாடான்னு சொல்றேன்ல. மேடம் நான் சொல்றது கொஞ்சம் வாய மூடுடா. ஏண்டா, இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்துதான் பொண்ணு எடுக்க பாத்தீங்க? ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எந்த தப்பும் பண்ணல. டேய், வாய மூடுறா. வாய மூடு. இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி என் தம்பி பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். இங்க பாருங்க, இங்க யாரும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல, நம்புங்க. ஏண்டா, உனக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் போயும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து சம்மதம் பண்ண வச்சிருக்க. நல்லா விசாரிச்சு தான்க்கா சம்பந்தம் பேசி முடிச்சோம். எல்லாரும் நல்ல குடும்பம் தான்க்கா சொன்னாங்க. அன்னைக்கு உன்னை என் குலசாமி மாதிரின்னு சொன்னனேம்மா, இன்னைக்கு நீயும் சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு பொண்ண என் பையன் தலையில கட்டி வைக்க பாத்தியேம்மா.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு வந்துட்டு போகும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா இப்ப அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற இந்த பொண்ண எங்க வீட்டு பையனுக்கு தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? ஐயோ, இங்க பாருங்க, மரியாதையா வார்த்தையை அளந்து பேசுங்க. அபாண்டமா எங்க குடும்பத்து மேல பழிய போடாதீங்க. மரியாதையா பேசணுமா? இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்துக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சும்மா நிறுத்துங்க. என் குடும்பத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. என்ன குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. தாலி கட்டுற நேரத்துல பொண்ணு இன்னொருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டு நானா இருந்திருந்தா. என்னங்க உங்க பாட்டுக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீயும் தானே உன் பொண்ணோட லட்சணத்தை உன் கண்ணால பார்த்த. அனன்யா, சித்தி, ஏய் அனன்யா, ஒண்ணு தாண்டி வாயை திறந்து ஏதாவது சொல்லி தொலை. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்லு. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. ஜெயிதாமா என்ன லவ் பண்றேன்னாரு. அவருதாம்மா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. கடவுளே, என்ன இதெல்லாம்? என்னடா பண்ணி அம்மா வச்சிருக்க? இல்லம்மா, ஏய், வாடா இங்க. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறியா? நான் எதுவும் பண்ணல. உங்களை நம்பி தானே எங்க பொண்ணை கொடுத்தோம். சீ, ஏன்டா இப்படி பண்ண? என்ன நம்புங்க, நான் எதுவும் பண்ணல. பொறுமையா இருங்கப்பா. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லப்பா. எனக்கு தெரியும்பா. இப்படி உண்மை என்னன்னு தெரியாம அவர் மேல பழி போடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. டேய், குடும்ப மானத்தை வாங்கிட்டியடா. 28 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து எங்களுக்கு நீ கொடுக்கிற பரிசு இதானடா? அப்பா அப்படி எதுவும் இல்லப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா, என்ன நம்புங்க. அப்பா என்னப்பா நீங்களும் என்ன நடந்துச்சுன்னு சரியா விசாரிக்காம அண்ணன் மேல சந்தேகப்படுறீங்க? ஏய் அனன்யா, உண்மையை சொல்லு. எங்க அண்ணன் அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. நீ என்னப்பா உங்க அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குற? அதான் பாதிக்கப்பட்ட பொண்ணு இவ்ளோ பேருக்கு மத்தியில சொல்றாளே. இதுக்கப்புறமும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்தோட டிராமாவை பார்க்கவா? இந்த கல்யாணம் நின்னுருச்சு. ஏய் வாடா வா. மாலை வேற எடு. நீ நல்லா இருப்பப்பா. ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி. அன்பரசி, இத பாரு, இப்ப நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இதுக்கப்புறமும் எங்களுக்கு இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க விருப்பமே இல்ல. ஆண்டி, உன் முகத்துக்காக தான் இவங்க எல்லாரையும் சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. வாடா. ஆண்டி
விட்டுருங்கப்பா. என்னால தானப்பா உங்களுக்கு இந்த அவமானம். சித்தி, என்ன மன்னிச்சிருங்க சித்தி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலமா. மா அனன்யா தாமா எனக்கு ஏதோ மெசேஜ் பண்ணி ரூமுக்கு வந்து கூப்பிட்டாமா. ஏய், இது எப்படி நம்புறது? எப்படி நம்புறதா? மெசேஜ் அம்மா, அனன்யா அனுப்பின மெசேஜ் என்கிட்ட இருக்கு. என்ன அந்த மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சா? ஆமா அங்கிள். தெரியுமே, அப்படி ஒரு மெசேஜ் இருந்தா தானே காட்டுறதுக்கு. அம்மா நான் சொல்றத நீங்களாச்சும் கேளுங்கம்மா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. உன்னால ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதுடா. இப்ப அதுக்கு யார் பதில் சொல்வா? யார் பதில் சொல்வா சொல்லு. போச்சு, எல்லாமே போச்சு. என் பேத்தியோட வாழ்க்கையே போச்சு. ஏன் பத்மா, உங்களை நம்பி தானே என் பொண்ணும் மாப்பிளையும் அனன்யாவை உங்க வீட்டுல தங்க வச்சாங்க. என் பேத்திக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே இல்ல போல இருக்கு. ஏன் பத்மா, இது நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே? இதுக்கு முன்னாடியே உங்க பையனுக்கு அனன்யாவை கட்டி வைக்கலாம்னு நினைச்சோம். அப்பவும் அந்த கல்யாணம் நடக்கல. இப்போ நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையும் இப்படி ஆயிப்போச்சு. அன்னைக்கு எங்க வீட்டு கல்யாணம் அனன்யா எங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாத்தீங்கல்ல அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு பாத்தீங்கல்ல. இங்க பாருங்க, இனிமே எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கைக்கு யாரு பதில் சொல்லுவா சொல்லுங்க? என்னோட பேத்தி அனன்யா வாழ்க்கைக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இனிமே நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அது சம்மதம் தான். பார்த்து நீங்களே செஞ்சிருங்க. வாங்க போலாம். ஜெய் புடிடா. இனிமே அனன்யாவை உன்னை தவிர வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அம்மா அதனால குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல நீ அனன்யா கழுத்துல தாலி கட்டுற. என்னம்மா சொல்றீங்க? அம்மா என்னம்மா, அதுவும் நான் எப்படிமா? ஏய், உன் அனன்யா கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். That's it. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன உன் அம்மாவா நினைச்சனா என் பேச்ச தட்டாம அவளுக்கு தாலி கட்டு.
நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல ஜெய், உங்க அம்மாவையே என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்ல வைக்கிறேன்னு. வச்சனா? எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்த கல்யாணம் நடக்கும், இதே முகூர்த்தத்துல நடக்கும். எல்லாரும் உட்காருங்க. போடா மேடையேறு. மேடைக்கு போன்னு சொன்னேன்.
ஆ